ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யார் வந்திருக்கா, யாருகிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட ஒரு முக்கியமான 5 தலைங்க வந்திருக்காங்க. இவங்க இல்ல அப்படின்னு சொன்னா நாடே இயங்காது. அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பாத்துருமா? தம்பி, நீங்க யாரா வந்திருக்கீங்க? நீங்க இது நம்ம நிகழ்ச்சியினுடைய பிரதம மந்திரி இவர்தான். நீங்க யார் சார்? கட்சி தலைவர். எந்த நாட்டுக்கு தலைவர்? தமிழ்நாட்டுக்கு தலைவர். தமிழ்நாட்டுக்கே நான் தான் தலைவர். கெட்டப்ப பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க எந்த கட்சிக்கு தலைவரா இருப்பாரு. இல்ல, வணக்கம்மா. இன்னும் சப்பனக்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க யாருமா? குடும்ப தலைவி. ஆமா, அதாவது நிறைய இடத்துல குடும்ப தலைவியாவும் இருப்பாங்க, சில இடங்கள்ல குடும்ப தலைவலியாவும் இருப்பாங்க. நீங்க தலைவியா தலைவலியா? தலைவலியா? வணக்கம். வணக்கம். ஆரம்பத்துல கொட்டாய் விடுறாப்ல. நிகழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லையடா அதுக்கு. அப்புறம் நீங்க யாரு? நீ கலெக்டரா? ஒரு கலெக்டருடைய வேலை என்னமா? சாப்பிட்டு தூங்கணும். கலெக்டருடைய வேலை என்பது சாப்பிட்டவுடன் தூங்கவும். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டீங்க, தூங்கி முடிச்சு என்ன பண்ணுவீங்க? ஏஞ்சி மறுபடியும் சாப்பிட்டு தூங்குவான். நீ, நான், தம்பி, நம்ம கலெக்டர் 4 பேருமே சாப்பாட்டை பத்தி பேசவே கூடாது. சாப்பாட்டை பத்தி பேச வேண்டிய ஒரே ஆள் வால்டர் வெற்றிவேல். வணக்கம். வணக்கம். சரி, கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு கலெக்டர், ஒரு குடும்ப தலைவி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், பாரத பிரதமர். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சார், இப்போ நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் கூட்டுற ஐடியாவில் இருக்கீங்களா? இன்னும் கூட்டுவோம்யா. ஏத்தியா யாரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. டாப் வரைக்கும் ஆகாயத்துல போய் என்னைக்கு முட்டுறோம் அது வரைக்கும் நாங்க ஏத்திட்டே இருப்போம். அப்படிதானே? வெளியே கூட போலாம். வாழ்க பாரத பிரதமர். ஐயா, பிரதமர் ஐயா, சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன? வெளிநாட்டுக்காரங்க நாட்டுக்குள்ள வந்தாங்க. எதுக்குமா வந்தாங்க? ஊட்டி கொடைக்கானல சுத்தி பாக்குறக்கா? அடிமையாக்கறதுக்கு வந்தாங்க. ஓ, நம்மள அடிமையாக்கறதுக்கா? அப்படி. அது நம்ம என்ன பண்ணோம்? தலைவர்களா சேர்ந்து இந்த நாட்டு விட்டு போங்க போராட்டம் பண்ணாங்க. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். என்னமா? அவங்களால இப்ப நடத்த படிப்பு படிக்கிறோம், நினைச்சது வாங்குறோம், நினைச்சது எல்லாமே பண்றோம். சுதந்திரம் எந்த வருஷம் கிடைச்சது? பழைய மாமா வாழ்றதுக்கு முன்னாடி டைனோசர்லாம் வாழ்றதுக்கு முன்னாடி பழைய காலத்துது. டைனோசர்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த படம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சுதந்திரம்லாம் கிடைச்சது. ஆனா வருஷம் தான் கரெக்டா தெரியல. அடுறேன். நம்ம பிரதமர் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். அவருக்கு ஒரு முறை நல்லா கைத்தட்டுங்க. ஐயா, இந்த கொரோனான்னு சொல்றாங்களே ஐயா, அதுல முதல் அலை போயிடுச்சியா, 2வது அலை போயிடுச்சியா, 3வது ஒரு அலை வரும்னு சொல்றாங்களே ஐயா, வந்தா என்ன பண்ணணும்யா? எல்லாரும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதான். இந்த ஒன்றுக்குத்தான் பிரதமர் அவர்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு அலை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்து அம்மா பிச்சை எடுக்க. அதனால அந்த 3வது அலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கடவுளை வேண்டிக்க. நான் கடவுளை வேண்டப்பட்டேன். தாடி சொன்னாங்க, எங்க தாடி டெய்லி சாமி தான் கொண்டுவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் வேறவே நேரம் எதுவுமே சாப்பிட வேண்டாம். சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன். எங்க அம்மா எப்பவுமே சின்ன மீன்ல சின்ன முள்ளு இருக்கும்ல, அதே வாங்கி கொடுப்பாங்க. பெரிய மீன்ல பெருசு பெருசா முள்ளு இருக்கு, வாங்கியே கொடுப்பாங்க. நான் அந்த முள்ளை பார்க்காம சம்டைம்ஸ் முழுங்கிடுவேன். அதுக்கு நம்ம மீன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ENT டாக்டர்கிட்ட 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. பெரிய முள்ளா இருக்கிறது நான் கண்ணை பார்த்து எடுத்து சாப்பிடுவேன். சின்ன முள்ளா இருக்கிறது எனக்கு கண்ணே தெரியாது. மீன் அடிப்பாங்க, நான் சாப்பிடுவேன். பல்லு முள்ளுக்கு தான் செக் பண்ணுவேன். மீன் சாப்பிடுற அழகே ஒரு அழகியா. உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்? சாதா மீன் பிடிக்கும். அது எங்க கிடைக்குமா? எந்த மார்க்கெட்ல கிடைக்கும்? தண்ணிலே கிடைக்கும். அதாவது நீங்க சாதாரணமா போனாலும் அந்த மீன் உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தண்ணிலே போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை என்னமா? மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. நல்லது பண்ணுவாங்க. ஆமா, மக்களுக்கு நல்லது பண்றதா ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை. கைத்தடுங்க தம்பிக்கு. இப்ப நம்ம இந்த அரசியல் தலைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதாவது நீங்க வேண்டுகோள் இருக்கா? மேக்கப் பண்ண சொல்லுவேன். மேக்கப் பண்றதா? ஐயா, அந்த சேவையை உங்களால் செய்ய முடியுமா? போட்டுட்டா போச்சு, அவ்வளவுதான். ஐயா, தட்டி இருக்கா? வருங்காலத்துல பெரிய அரசியல்வாதியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தானியா,
குடும்பத் தலைவியுடைய வேலை என்னம்மா? குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும். காலையில முடிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிங்கப்பா. குளிக்கிறதா முதல் வேலை. அப்புறமா ட்ரெஸ் பண்ணணும். என்னம்மா? கலெக்டர் என்னம்மா கொட்டாவிலாம் விட்டு முடிச்சாச்சா? ஐயோ கொட்டாவி. ஆமாயா. இந்த தொப்பிக்கு கீழே என்ன இருக்குன்னு பாப்போமா? கெட்டப்ல சாமி விக்கிற மாதிரி இருப்பான்னு பார்த்தா சேது விக்கிற மாதிரி வந்து உட்கார்ந்து. இந்த மண்டையை பாருங்களேன், தொப்பியை போட்டு மேட்ச் பண்ணி விட்டுருக்கான் பாருங்க. இல்ல சார், முடி வந்து பாக்குறதுக்கு சிம்பு மாதிரி அதிகமா இருந்துச்சு அவனுக்கு முடி. சிம்பு மாதிரி இருந்த முடிய பூரா வெட்டி ஆளை தனுஷ் மாதிரி ஆக்கிட்டீங்க. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி. போலீஸ். போலீஸா? காவல்துறை கிடையாது. ஓ, இவங்கிட்ட அவங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்க. நீ கேட்டியா தலைவா? நான் கேட்டேன். தலைவா, இப்ப அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க தலைவா? அம்மா பாத்து சொன்னேன். நீ வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி பத்தி சொல்றா. தம்பி, ஒரு ரெண்டு ஆளை தாண்டி போறதுக்குள்ள நீ உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லிருக்க, அவங்க உங்க அப்பா அம்மா பத்தி சொல்றாங்க. என்ன ஐடியாவுல இருக்கீங்க? ரெண்டு பேரும் நான் இந்த ஃபேமிலி சொல்ற ஐடியால இருக்கறோம். என்ன தலைவா, உன்னை நம்பி ஒரு குடும்ப தலைவி பக்கத்துல உட்கார வச்சு தப்பா போச்சு தலைவா. இப்போ உங்க அப்பா அம்மா பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. அவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்களா? நீங்க யாரு? அந்த ஒயிட் கலர்ல ஒருத்தகால அவர்தான் உங்களோட அப்பா. அது பக்கத்துல இன்னொருத்த பிங்க் கலர் போட்டுருக்காங்களே, அவங்க தான் இவரோட அம்மாவா. இன்னொருத்தர் எல்லோ கலர் போட்டுருக்காங்களே, அவங்க தான் இவரோட அக்காவா. அடுத்து இன்னொருத்தர் ப்ளூ கலர் இருக்காங்களே, அவங்க தான் இவரோட அண்ணியா, சித்தியா. டாடி மேல இருக்காங்களே, அதான் சொல்லல. அரிணி பக்கத்துல இருக்கிறதாமா உன் டேடி. அரிணிக்கு மேல உட்கார்ந்துருக்காங்களா, அது யாரு? டாடி. நான் எங்கெல்லாம் பார்த்தா கால்ல பூ வச்சுக்கிற மாதிரி இருக்கா? கேளு தலைவா, என்னன்னு கேளு தலைவா. அப்ப அது உண்டா, அப்ப இது உண்டா, என்னது? கேட்டு இல்ல என்னதுமா? இல்ல டாடி தான், அவங்க பெஸ்ட் டாடி தான். இங்க பாரு, இப்போ அந்த ஒயிட் கலர் கதை அவர் யாரு? உங்க டாடியா? இல்ல, அவன் வந்து எனக்கு அப்பா, டாடா வந்து எனக்கு டாடி. என்னது என்னமா உங்களுக்கு டாடினா என்னது இது? இந்த பார்த்தா இங்கள பார்த்தா ஃபீல் பண்ணிட்டா. இது உண்டனா அது உண்டனா என்னது? ஒழுங்கா சொல்லு. ஏதாவது ஒன்னா சொல்லுமா. என்னத்துக்கு நீ ரெண்டையும் போட்டு கொல்லுறீங்க? அப்பா வந்து எனக்கு ஃபாதர், டாடி வந்து எனக்கு கிராம்பா. வாச்சு புரியுது. உனக்கு என்ன புரிஞ்சு தலைவா? சொல்லு தலைவா. ஒயிட் கலர்ல ஒருத்தர் இருக்கால்ல, கண்ணாடி போட்டு. ஆமா. அவர் தான் இவரோட ஃபாதரா. இன்னொருத்த பிளாக் கலர் போட்டுக்கால்ல, அவர் தான் கிராண்ட் ஃபாதரா. Dress வந்து ரெட். தலைவா, அந்த 10 ரூபா கண்ணாடி போய் கழுத்து தலைவா. அது சிவப்பு கலர் சட்டை, அதை போய் கருப்புன்ற கண்ணாடி போட்டுட்டு. அது பிளாக் தான். அது காவல்துறை அதிகாரியுடைய அப்பா. நீ அப்பாவா மாத்தி விடாதா? என்ன தலைவா நீ? இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்காருல, அவர் வந்து அவங்களுக்கு அப்பா தானே. உனக்கு என்ன முறை? மாமா. மாமா ஒரே ஒரு வாட்டி கூடு. மாமா. அங்க சிரிப்ப பாரு. சரி, இப்ப நீங்க இது யாரு உங்களுக்கு? எனக்கு அக்கா. எல்லாருமே அக்கா அப்படின்னே கூப்பிட்டீங்கன்னா நீங்க எங்க பொண்ணு பாப்பீங்க? உங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. பொண்ணுங்களே பிடிக்காதா? கருப்பாக பிடிக்காது, வெள்ளையாக பிடிக்கும். கலெக்டர், கருப்பா இருக்கிற பொண்ணு பிடிக்காதுன்னு சொல்றாரு தலைவர். ஏன்னு கேளுங்களேன் கொஞ்சம். கருப்பா எனக்கு பொண்ணுங்களா பிடிக்காது. அது நாத்தடிக்கும். நாத்தடிக்குமா? ஆமா. கருப்பா இருந்தா நாத்தடிக்குமா? அடிக்காதுல? கருப்பா அச்சு குளிக்கணும்னா நாத்தடிக்கும். அதுக்குதான். வெள்ளையா இருக்கிற பொண்ணு குளிக்கலன்னா நாத்தடிக்காதா? நாத்தடிக்காது. இது யார் சொல்லி கொடுத்தாதுமா? அப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்பா வீட்டுல உட்காந்து எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன இப்ப நான் எப்படி இருக்கேன் தம்பி? நான் என்னுடைய கலர் எப்படி இருக்கு? பிரவுன் கலர்ல இருக்கு. நான் என்னமோ குரங்கு மாதிரி பிரவுன் கலர்ல தெரியுதுன்றா. ராஜா, நான் மனுஷன் ராஜா. இங்க ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்கியாமாப்பா, எனக்கு தகவல் வந்துச்சு. என்ன சொல்ற? ஆமா, நான் சேர்த்துக்கிட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டா. எப்ப சேர்த்த? அப்ப நீங்க மேக்கப் பண்ணாங்களா,
ஆமா. அப்ப நான் சேர்த்துக்கினேன். அந்த கேப்ல சேர்த்துட்டே நீ? நான் டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டேன். டெய்லி வீடியோ கால் பண்ணி வேற பேசுறேன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா. ஆமா, இவங்க கிட்ட டெய்லி வீடியோ கால்ல பேசுவீங்க. ஆமா, அடுத்து வேற என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்க வீட்டுக்கு வராங்களா, அவங்க நோட்டி நான் அவங்க வீட்டுக்கு போவேன். ஓ, இப்படியே தான். பீச்சுக்குள்ள ஏதோ போறதா சொன்னாங்களே தம்பி. நெக்ஸ்ட் சண்டே போவோமா? ஓ நெக்ஸ்ட் சண்டே போவோம். நெக்ஸ்ட் சண்டே இந்த பொண்ணு கூட போறீங்களா? இந்த வர்ற சண்டே நீங்க எந்த பொண்ணு கூட போறீங்க? மண்டே, இந்த Thursday, Tuesday அது வந்தா கூட இவங்க கூட போவேன். 24 வருஷம் நீங்க அவங்க கூட தான் போவீங்க, அவங்க கூட தான் வருவீங்க. ஆமா. அத்திகே நீங்க சொல்லுங்க தம்பி. பேய் பிசாசுலாம் சொல்றாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். கருப்பா இருக்குமா? கண்ணு மட்டும் தெரியும், ஆனா அது உடம்பு தெரியாது. இருட்டுல பேய் வரும், அது மறைஞ்சு நம்மள அடிக்கும். அப்படியே முடி புடிச்சு இப்படி பண்ணோம். எந்த படத்துல வருது இந்த சீன்லாம்? 4 பேய் ஒரே வீட்ல இருக்கும். 4 பேய் ஒரே வீட்லயா? இது யார் ஃபேமிலியை சொல்றடா? எங்க அப்பா. உங்க ஃபேமிலியை தான் சொல்றியா? சரி, கையை தட்டுங்க. சரிம்மா, நீங்க திருக்குறள்லாம் சொல்லுவீங்க அப்படியா? திருக்குறளை எழுதுனது யார்? மகாத்மா காந்தி தாத்தா. மகாத்மா காந்தி தாத்தா. தம்பி உங்களுக்கு தெரியுமா திருக்குறள்? தெரியுமில திருக்குறள் தெரியுமா? சாரி, நம்ம பக்கத்துல அந்த வாடே வரப்பா. உனக்கு தெரியல செல்லம்? என்ன தெரியும்? சுத்த பொண்ணு உள்ளாடும் ஆடத்தை நான் சுத்த வடு. கையை தட்டுங்க யார்? வா, அந்த பொண்ணு ஒரு திருக்குறள் சொல்லிச்சலாமா? தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தமா? அடிச்சா மறந்து போயிடும், ஆனா மனசுல படிக்கிறதுக்கு பேசினா மறந்து போகாது. கையை தட்டியா கை குடுறா செல்லம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. என்ன அர்த்தம்? புண்ணாயிடும். நம்ம ஏதாச்சும் சர்க்கரை ஏதாச்சும் தேன் ஏதாச்சும் போட்டுட்டோம்னா தூங்கிட்டோம்னா ஏதாச்சும் போட்டுட்டு தீப்புல சர்க்கரை தேனா என்னம்மா தலைவா? இங்க இவரு சொன்னது சரியா, இந்த பொண்ணு சொன்னது சரியா? நீங்க பொண்ணு சொல்றத சரி. தலைவா, நாட்டை காப்பாத்திடுவா தலைவா. நீ தலைவா, உங்ககிட்ட வந்து ஒரு சிலர் வந்து சில கோரிக்கைகள் மனு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. கொடுக்க சொல்லலாமா? மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வைக்கிறா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதிதான். ஐயா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸ்கூல் திறக்கலாமா வேண்டாமா? திறக்கவே முடியாது. வாய்ப்பே. ஸ்கூல் திறக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? அடிப்பாங்க டீச்சர். ஸ்கூலுக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல யாரையாவது அடிக்க சொல்லுங்களேன் பாப்போம். சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அங்க மாமா இங்க. எப்படி? ரைட், அடுத்தாப்புல ஒரு மனு வந்திருக்குது. யாருக்குன்னு பாப்பா? தலைவா, உனக்கு தான் தலைவா வந்திருக்குது. ஆமா, எப்ப பார்த்தாலும் சஸ்வின் டிவியில் ஒரு ஹீரோயினே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, நயன்தாரா. உனக்கு வயசு என்ன ராஜா? 5 வயசு. ஆமா, நயன்தாரா உனக்கு எதுக்காக ரொம்ப பிடிக்குது? அதுல த்ரில்லிங்கான படம் அது. வாட்ட த்ரில்லா இருக்குல ஐயா, அதனால பிடிச்சிருக்கு. என்னமா கண்ணாடி எப்படி போட்டுருக்கு? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்பவுமே அரிசி திங்கிறதுனால இவளுக்கு ஏதோ பட்ட பேர் வச்சிருக்கீங்களாமே? அரிசி மூட்டை. அட அரிசி மூட்டை. அத்திக்கு இந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுல அரிசி மூட்டைன்னு பேர் வச்சிருக்காங்களா தம்பி? அது சரியா தப்பா? சரி. ஏன், என்ன காரணம்? எதை வச்சு? பார்க்கவே அப்படிதான் இருக்கான். அவ சரியா தான் வச்சிருக்கா, பார்க்கவே அரிசி மூட்டை மட்டும் இருக்காப்ல. அந்த அக்கா வேற அடிச்சு சாப்பிடுறாங்க, ஆனா எங்க அம்மா தீம்பாவு காய்கறி எங்க அம்மா சமைக்காமலே வெறும் காயை சாப்பிட்டுருக்காங்க. பீச்சு அரிசியை தின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அரிசி மூட்டை வச்சிருக்கீங்களா? ஒரு அம்மா காய்கறியே வச்சிருக்காங்களாம். காய்கறி மூட்டையா பேர முடியும்? எங்க அம்மா வேற இங்க வேற எங்க அம்மா அரிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு. இங்கேயுமா? போகும்போது கொஞ்சம் குடுக்க வச்சு போகும்போது குடுக்கறது. குடுக்கறதையும் கொடுத்துட்டு அதுக்கு அரிசி மூட்டைன்னு பேர் வைக்கிறது. குடும்ப தலைவியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவியாசி தானியா அவர்கள் இரவு முழுவதும் தூங்குவதில்லை, பகலில் படுத்து நன்றாக தூங்குகிறாள். தம்பி ஆத்விகே, நைட்டு பிறந்த புள்ள தூங்க மாட்டேங்கிறான் தம்பி, அது சரியா தப்பா? தப்பு. நைட்டு தூக்கம் வரணும்னா என்ன செய்யணும் தம்பி? காலைல ஃபுல்லா முழிச்சிருக்கணும். பகல்ல பூரா முழிச்சிருக்கணும், அப்பதான் நைட்டு தூக்கம் வரும். அப்ப அந்த அரசியல் கட்டுருமா? இந்த பாப்பாவுக்கு வந்து நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதான். நைட்டு தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? நைட்டு தூக்கம் வரதுக்கா? நைட் தூக்கத்துக்கு ஃபோன் பார்க்கணும். ஃபோன் பார்த்தா அப்படியே தூக்கம் வந்துடும். ஃபோன் நைட்ல பார்த்தா உடனே கடுப்பாயிடுற கண்ணெல்லாம்.
முடியும். இல்லாட்டி நல்லா சொக்கி 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 அப்படியே லாஸ்டா தூங்கிடணும். அப்புறம் அம்மா அப்பா என்கிட்ட திட்டுவாங்க. சொக்கி சொக்கி தள்ளுதாம 4 வாய் கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறார். 5வது வாய் கொடுத்தா வாவ் என்று வாந்தி எடுக்கிறார். 3வது வாய் சாப்பிட்டாலே வாந்தி வந்துருமா? ஆமா. தம்பி அதுக்கு 4 வாய் சாப்பிட்டா வாந்தி எடுக்கணும் தம்பி. இங்கதான் மருந்து இருக்கா? அப்புறம் யூடியூப்ல பார்க்கணும். யூடியூப்ல பார்க்காதான் அது பேரு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி கண்டுபிடிக்க சுத்தமாவே முடியாது. வாய்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும். வாய்ஸ் இதுன்னு அது மெசேஜ்ல கூட இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல தம்பி, எனக்கு 2-3 நாளா பேதி ஆயிட்டு இருக்கு ராஜா. இந்த பேதி நிக்கிறவங்க நம்ம எப்படி வாய்ஸ் மெசேஜ் அதுல எப்படி போடணும்? அது இதான் பேதி வராம மருந்து செய்யறது எப்படி? பேபி வாழைமரம் நடுவது எப்படியா? ஏன் ஆமாடா, என்ன பாரு ஒரே பேதி எடுக்கிறதா வருது. ஓ ஒன்ன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கா தம்பி, அது என்னன்னு கேட்பமா? சொல்லுங்கம்மா, என்னம்மா கம்ப்ளைண்ட்? அவங்க தம்பியை வந்து செல்லக்குட்டின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது சார். அவன் மட்டும் தான் செல்ல பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு போய் காட்டுல விட்டுறான் அவன் தூங்கும்போது அப்படின்றான். அவன் வந்து தண்ணி ஊற்றி வச்சானா அப்போ கோவம். தரையில அவன் தண்ணி ஊத்துறான், உனக்கு ஏன்டா கோவம் வருது? அவன் நான் வயிற்று ஊற்றிட்டான். ஓ அவன் தண்ணியை ஊத்தி வச்சிருக்கா. இந்த தம்பியா வலிக்கு தலைக்க மல்லா கட்டு எங்கெல்லாம் அடிபட்டு இருக்கு தம்பி? மண்டலம் ஓடல. மண்டலம் உடையல இல்ல, மண்டலம் உடையல, கொஞ்சம் மல்லா கொழுந்ததுல பின்பக்கமா கொஞ்சம் அடி. இங்கெல்லாம் படல, சும்மா ஜெட்டில் மட்டும் பட்டுச்சு. ஜட்டி போட்டதுனால அது ஹெல்மெட் மாதிரி நம்மளை காப்பாத்தி. ஜட்டி மட்டும் போடாம இருந்திருந்தா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்னமா ஏதோ உங்க அம்மாவுக்கு ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்கானமே. எங்க அம்மா நான் சாக்லேட் வாங்க வச்சா நான் எடுத்து சாப்பிடுவேன். சாமிக்கு வச்சு எலிவா நான் எடுத்து சாப்பிடுவேன். சாக்லேட் கூட கவரை கலட்டாம அப்படியே போனாங்க. எந்த பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. கலட்டாம சாப்பிட்டா தப்பு என்ன ஆகும்? வயிற்றுல போய் பூண்டுக்கும். அப்படி நம்ம உடஞ்சிடுவோம். சாக்லேட் சாக்லேட் இருக்குல்லப்பா, அத கவரை நம்ம வெடிச்சிருவோம். லத்திகா கூட கை தட்டிடலாமா? சூப்பர். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் திரும்ப மறைச்சு வச்சிருவா சார். ஏன் என்ன காரணமா? என்னால ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா இந்த யாராவது விருந்தாளிங்க வந்தா அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னு மறைச்சு வச்சிடுவேன். இது வரைக்கும் அப்படி உங்க வீட்டுக்கு வந்த யாராவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுருக்காங்களா? அங்க இருக்கிற பாரு கரிப்பி. கரிப்பியா? என்னம்மா ஏமா அப்படி பண்ண? அவதான் என் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவான். பிஸ்கட் இல்ல இல்ல சாப்பிட்டு இது எங்க அம்மா தான் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுருக்கு. எங்க அம்மா ஏமா அந்த பிள்ளைக்கு வாங்கி வச்ச பிஸ்கட்டை நீங்க எடுத்து தின்னுட்டு போறீங்க? நான் வாங்கி வச்ச பிஸ்கெட்டை நான் சாப்பிட்டேன் சார். எனக்கு ஒரு ஜெல்லி வாங்கி வச்சா எங்க பாப்பா சாப்பிடுறோம் ஒரு ஜெல்லிய. என்னமா நடக்குது உங்க வீட்டுக்குள்ள? இந்த பிள்ளை ஜெல்லி வாங்கி வச்சா நீ திங்குற, ஜூஸ் வாங்கி வச்சா அந்த பிள்ளை குடிக்கி பிஸ்கட் வாங்கணும். உங்க அப்பா அம்மா தின்னுட்டு போயிடுறாங்க. பாவம் சாப்பிடாம எப்படி மெலிஞ்சு கிடக்கு பாருங்க. சின்ன வயசுல அவங்கலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து குண்டா தான் இருக்கிறேன். நான் அரிசி மட்டும் தான் சாப்பிடுறேன். அதனாலதான் எல்லாரும் எல்லாத்தையும் தின்னுட்டு போயிட்டு கடைசியா அந்த அரிசி மூட்டைகளை கையை விட்டு கொஞ்சம் அரிசி மட்டும் தின்னுட்டு உங்களால அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி பழகிய ஒரு பழக்கம் தான் இன்று அரிசி மூட்டையாக உருவெடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆமா, தயவு செய்து வந்து என்னுடைய ஸ்நாக்ஸை யாரும் தொடாதீங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். என் ஸ்நாக்ஸை யாரும் தொட்டுறாதீங்க, உங்களை பிச்சிடுவேன். கையை தட்டிடுங்கம்மா, கையை தட்டிடுங்கம்மா. அடுத்து நம்ம தானியா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? அவளுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். தெருவுல வந்து எங்கேயாவது பூனை போச்சுன்னா அதை விட்டு வர மாட்டா. எனக்கு கேட்னா பிடிக்கும். சாப்பாடு போடுவேன். என்ன என்ன பூனை என்ன சாப்பிடும்? ரவுண்டா இருக்கு அதான் சாப்பிடுவேன். ஊட்டி சாப்பிடும். இதுக்கு என்ன இந்த புக்கு ஊக்கிட்டு இருக்காங்க? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது சின்ன குழந்தைகளுக்கு தான் பிடிக்கும். ஃபேவரட் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாப்லையா? ஸ்வீட்ஸ் லட்டு வாங்கினா அந்த 1/2 kg லட்டு வாங்கினா அது ஃபுல்லாவே ஒரே ஒரு 5 to 10 minutesல பார்த்தா அங்க இருக்கு. 1/2 கிலோவா? 1/2 கிலோ லட்டு 10 காலி பண்ணிடுறியாமே. வாயில அப்படியே முழுசா போட்டுச்சு போல. இல்ல அப்பல
அப்படிலாம் போட மாட்டேன். அப்படிலாம் சாப்பிட மாட்டீங்க. பசிக்கும் போது சாப்பிடுவேன். பசிக்கும் போது சாப்பிடுவோம்யா. என்ன ஒண்ணு ஒரு பிரச்சனைனா அப்பப்ப எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம தலைவர் தங்கத் தலைவன் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? நிறைய இருக்கு. ஒண்ணுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு யூடியூப்ல எப்படி பார்க்கணும்னு கத்து கொடுத்தேன் இல்லையா? பேதி மருந்து. அந்த மாதிரி வீட்ல வந்து இந்த கிளே வீட்லயே செய்யலாம். எதுக்குப்பா கடைக்கெல்லாம் போய் வாங்குறீங்க? பலட்டின்குள்ளே செய்யணும்னு தோணுச்சு. சரி. ஜாலியா விளையாடணும்னு தோணுச்சு கீழே வச்சு. ஆ. ஆனா நான் கிச்சனுக்கு போயிட்டு ஆ. மைதா மாவு கொட்டி கொட்டி தண்ணி ஊத்தி பிசைஞ்சு ஆ. கல்ல எடுத்து அதுல ஊத்தி கல்லுக்கெல்லாம் மாவு. ஆனா அது வரல. எங்க அம்மா கிட்ட நான் அடிதான் வாங்கினேன். ஒரு கிளே செஞ்சு ஒரு விஞ்ஞானியா ஒரு பையன் மாறிடலான்னு முயற்சி பண்ணிருக்கா. மைதா மாவு வச்சு அவனை போய் அப்ப அடி அடி நடிச்சிருக்கீங்களா? அப்புறம் எப்படி விஞ்ஞானி ஆவா? என்ன தம்பி? இன்னொன்னு சொல்லிட்டா இன்னொன்னு சொல்லட்டுமா? கன் அம்மா கிட்ட கேட்டேன். உங்க அம்மாட்ட கேட்டியா? எனக்கு வெள்ளம் போகணும்னு தோணுச்சு. கண்ணை வச்சு என்னடா விளையாடுவேன்? என்கிட்ட கன் இருக்கு வீட்டுல. எடுத்துறவா? இருக்கு பாரு. என்கிட்ட கண்ணு இருக்கிற எடுத்துறவா? ஏன் அந்த கன் இருக்கா? ஆ. எங்க அம்மா கிட்ட ஆர்டர் பண்ணுமான்னு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மாக்கு தெரியாம ஆ. நான் போன் எடுத்து ஆ. நானே ஃபிளிப்கார்ட் வச்சு ஆ. நானே ஆர்டர் பண்ணேன். கண்ணு வந்துச்சா? பாருங்களேன். ஏன் யூடியூப்புக்குள்ள பூந்தி எங்கெல்லாம் போயிருக்கான் பாருங்க. இன்னும் சொல்லிட்டா சொல்லு. போனாலே ஆ. எங்க அம்மா என் ட்ரெஸ் அயன் பண்ணுமான்னு ஆ. வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆ. ஆனா நானே அம்மாக்கு தெரியாம ஆ. அயன் பண்ணனா ஆ. அப்ப வந்து போன் அடிச்சுது. அப்போ பார்த்து ஒரு போன் வந்திருக்கு. ஆனா ஸ்ட்ரைட்டா வைக்காம மறந்து போய் இப்படி வச்சுட்டேன். ஏன் துணி மேலே வச்சுட்டேன்? ஆ. சரி. அவன போன் எடுத்து பார்த்தேன். ஆ. அப்ப போன் வச்சிட்டு வந்தனா ஆ. எடுத்து பார்த்தா தீண்டு ஓட்டை ஆயிடுச்சு. எங்க அம்மா நடிச்சாங்க. அம்மா நீ அடி வாங்காத நாள் ஏதாவது இருக்கா? சொல்லிட்டா சைக்கிள் சொல்லிட்டா. சொல்லிட்டா சொல்லுங்க. இப்போ அம்மா இந்த சைக்கிள் ஓட்டான்னு கேட்டேன். வேணாம்னு சொன்னாங்களா? எதை கேட்டாலும் இந்த பையன் வேண்டாம் வேண்டானே சொன்னீங்கன்னா என்னம்மா? அப்ப வந்து நானே அம்மாக்கு தெரியாம ஆ. நானே சைக்கிள் வெளியே வச்சு நானே ஓட்டுறேன். ஆ. கேர்ள்ஸ் கூட தான் ஓட்டுவான். அது கேர்ள்ஸ் கூட தான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டா. ஓகே. இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் உன் மேல உங்க அப்பா ரொம்ப நேரமா சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. இவனுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆ. நீங்களா ஒரு மனுஷங்களா வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவான் எங்களால. ஆமா சொல்லுவேன். நீ யாரெல்லாம் வெளியே போக சொல்லுவ? சங்கி, அப்ப சந்தோஷ், அப்ப சிவானந்தம். சிவானந்தம். என் தாத்தா பேரு. உங்க வீடு என்ன பெரிய வீடா? அப்போ பாடி வந்து பெரிய வீடு. ஆ. கொட்டூர் இருக்குல்ல, அது வந்து சின்ன வீடு. கொரட்டூர்ல ஒரு சின்ன வீடு இருக்கானே உங்களுக்கு? அம்மா கிட்ட நான் கேட்கணும். கேட்டுக்குமா. அம்மா நல்லாதாம்மா பேசுறேன். நல்லா பேசுறேன்னு கேக்குறேன். ஆனா வெளிய போயிட்டு நல்லாவே பேசுறேன்னு சொல்லக்கூடாது. இப்பவே சொல்றோம்னா சொல்லிடு. ஏதாவது வெளியே வந்து சொன்னான்னு பையன் குமுறிடுவான். சரி. நீ வந்து உங்க அப்பா மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கியா தம்பி? நேரம் பாத்ரூம் போறோம். எங்கேயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் தான். உலகத்திலே நிம்மதியை தேடி பாத்ரூமுக்குள்ள போன ஒரே ஆள் உங்க அப்பா தான்டா. ஆமா. கை தட்டிடுமா ஒரு வாட்டி? கட்டி பேசுவா. அது கையை தட்டிருக்கியா? வணக்கம் தம்பி. உங்க அப்பா அம்மா ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டுருமா? அத்விக் மோஸ்ட்லி வீட்ல வந்து மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டோம் சார். அதை பிளாக்மெயில் பண்ணி வாங்குவான். இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால என்னோட மீட்டிங் ஸ்கெடியூல்லாம் பார்த்து வச்சுப்பான். கரெக்டா மீட்டிங்ல ஜாயின் பண்ண உடனே வந்து மொபைல் கேட்பான். அம்மா மொபைல் கொடுமா. என்னால ஒன்றும் பேசவே முடியாது. அதனால சரி போய் தொலைன்னு கொடுத்துடுறது. மொபைல் நீங்க எதுக்கு தம்பி வாங்குறீங்க? போர் அடிக்கிறதுக்கு செல்ஃபோன் பார்க்கறதுக்கும் ஏதாச்சும் மனதை கண்டுபிடிக்கிறதுக்கும். அப்போ போர் அடிச்சா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்படிதானே தம்பி? கரெக்டா செஞ்சு. ஈவினிங் எங்கேயாவது ஷாப்பிங் போவேன் சார். போற வழியிலே சொல்லிடுவான். நைட்டு வரப்ப அம்மா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டின்னர்லாம் வெளியே முடிச்சுட்டு வந்து டாடி அப்படின்னு. கரெக்டு தான். அம்மா செய்யற சமையல் நல்லா இருக்கா இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது நல்லா இருக்கா? அம்மா மேலலாம் நாங்க பெரிய அக்கறைலாம் கிடையாது. அங்க வீட்டுல போய் எங்க அம்மா கையால தின்னுக்குள்ள இருக்கு. பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். அத்விக் நல்லா பிரியாணி செய்வான். பிரியாணி செய்வியா? எப்படி செய்யணும்? மட்டன் வெட்டி அது கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளோ அரிசி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் போய் ஏசி உட்காரணும். கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சு தொலைச்சிட்டு நீங்க இருக்கன்னா இருங்க, இல்லைன்னா ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டுதான் வாங்க. வந்தாச்சுமா. அது ரொம்ப விசில் வந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். எங்க அப்பாவுக்கு அடி பிடிச்சது சாப்பிட எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எங்க அம்மா செய்யற பிரியாணில அடி பிடிக்குது. அதையும் எங்க அப்பா அடி பிடிச்சதா எனக்கு வெயின்னு சொல்லி வாங்கி சாப்பிடாரு. எத்தனை விசில் வைக்கலாம்?
ஒரு 5 விசில் வைக்கணும். 5 வச்சுக்கிடுவோம், 6னா அடி பிடிச்சிரும். அவ்வளவுதான், சாப்பாடு வேகாது. இங்க பாருங்க, சீக்கிரம் சொல்றேன். 1 2 3 4 5 சீக்கிரம் வந்தது. அப்ப சரியா வேகாது. அதனால கொஞ்சம் வேற வச்சுட்டு நீ உட்காந்துப்போம். நாங்க ஹாலில் உட்காந்துப்போம். கரெக்டா 4 விசில் வரப்போ நாங்க ஆஃப் பண்ணி சாப்பிட்டுருவோம். அவ்வளவுதான். ஆனா எங்க அப்பா முட்டை பார்த்துட்டானா சாப்பிட மாட்டாரு. இல்லைன்னா ஓரமா வச்சிருவோம், பைரவ சாப்பிடுவோம். பைரவ் யாருமா? எங்க வீட்டு நாய். எத்தனை கிலோ இருக்கும் இப்போ? அவனுக்கு வயசு 1 வயசு தான். 1 வயசு தான் ஆகுதா? ஆனா நல்லா மூடையெல்லாம் வந்து புசு புசுன்னு இருப்பான். புசு புசுன்னு இருக்காமியா. நீ பைரவுக்கு என்ன கொடுக்குறீங்க சாப்பாடா? தேசி அரிசி வாங்கி அதை அப்புறம் கழுவி அப்படியே ஊற்றி முட்டை போட்டு அதை அப்படியே கிண்டி பைரவுக்கே ஒரு எனக்கு வீணா போன பாத்திரம் வச்சிருக்கோம். வீணா போன பாத்திரமா? அம்மாம்மா ஒரு நாள் குருமா செஞ்சாங்க. பயிரை ஊற்றி நான்வெஜ் போடாம சாப்பிட்டோம். அபுக்குன்னு சாப்பிட்டுட்டேன். டாடியும் அம்மா செஞ்சா சாப்பிட மாட்டான். எங்க அம்மா செஞ்சா மட்டும் டப்புன்னு சாப்பிடும். நல்ல வேளை ஜெர்மன் சாப்பிட காப்பாத்திருக்கீங்க. காலை ஃபுல்லா நாங்க மொட்டை மாடிக்குள்ள வெளியே கட்டி வச்சிருப்போம். அவுட்டா பாட்டு அவுட்டு ஆர்வமா சாமின்னு ஓடி போயிடுவான். ஓடிட்டு எங்க தாட்டி ஒரு குச்சி வச்சிருப்பாங்க பாரு, ஒரே அடி முதல் கட்டிப்பாங்க. ஒரு நாளைக்கு நாங்க எப்படி கத்துச்சு? உங்க அப்பா உங்க அம்மாட்ட அடி வாங்கும்போது எப்படி கத்துறாரு? எங்க அம்மா எப்பவுமே அடிக்க மாட்டாரு. சண்டை வாயில மட்டும் சண்டை போட்டுப்பாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. நீ கார் வாழ்வா அப்படிதான் செம்ம சண்டை. அதனால நான் கொஞ்சம் அப்படியே அடிச்சுவான்னு வாய் மூட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு உட்காந்துட்டு வாய் மூட்டு வந்தேன். இந்த தாடியை ராட்டி ஒரு இடத்துக்கு போய் இருக்க மாட்டாடா, அடிச்சிருவாங்க. எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட வெறும் வாய் பேச்சு மட்டும்தான். இந்த வீச்சுகள்லாம் நம்ம சைடுலாம் இங்கதான் நம்மளை பொறுத்து அடிக்கிறாரு.